ஏமா, நீ பாண்டியன் ஸ்டோர் விட்டு மருமகள் தானே? ஆமா. அடகு கடையில உனக்கு என்னமா வேலை? ஐயோ, என்ன பண்றது? சார் வாங்கம்மா வாங்க, என்ன வேணும்? பாண்டியன் ஸ்டோர்ஸ் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாம, நல்லா தெரியுமே. போச்சுடா, இன்னைக்கு நம்ம நகையை வித்த மாதிரி தான். நிறுத்துமா. ஹெல்மெட் எங்கம்மா? அது போய் ஐயா பாரு. போமா. வண்டி ஓரமா நிப்பாட்டுமா. சார், ஓனர் வர சொல்லு போ. சார் வண்டி எடுத்துக்கலாமா சார்? பணத்தை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போ. வண்டி ஓரமா விடுப்பா. லைசன்ஸ் இருக்கா? லைசன்ஸ் இருக்கு சார், வீட்ல இருக்கு. லைசன்ஸ் இல்ல, ஹெல்மெட் போடல, வண்டி ஆர்சி புக்காவது இருக்கா? ஆர்சி புக் இருக்கு சார், இருக்கு. எடுத்துட்டு வாங்க. என்னாச்சுமா? காணோம் சார். எங்க இருந்து வரீங்க? இங்கதான் சார், பக்கத்துல. கிட்டதானே போறோம், அதான் ஹெல்மெட் போட வேணாம்னு நினைச்சேன். கிட்டனா மண்டை உடைச்சா பரவாயில்லையா? சார், ஹெல்மெட் போடல, பேப்பர்ஸ் ஒன்றும் இல்லை. எவ்வளோ ஃபைன் தெரியுமா? ஃபைனா? வேண்டாம் சார். சார் சார் சார், இந்த ஒரு தடவை விட்டுருங்க சார். ஒரு தடவை விடுறதுக்கு இது என்ன ஸ்கூலா? ஃபைன் கட்டலன்னா வண்டி எடுத்துட்டு போயிருவோமா? சார், புது வண்டி சார். என்ன நம்பிதான் சார் வீட்ல வண்டி கொடுத்து விட்டுருக்காங்க. இதுவே பெரிய விஷயம் சார். வண்டி இல்லாம போனா அந்த வீட்ல என்ன உள்ள விட மாட்டாங்க சார். நம்ம பொறுப்பே இல்லாம வந்துட்டு கதை சொல்லிட்டு இருக்க. ஃபைனை கட்டு. பணம் கொண்டு வரல சார். ஐயோ சார் சார், வேணாம் சார், ஃபைன்லாம் போட வேணாம் சார். ஃபைன் கட்ட பணம் இல்லைன்னா வண்டி விட்டு போமா. சார் வேணாம் சார். சாவி கொடுமா. கோர்ட்ல ஃபைனை கட்டிட்டு வண்டி அப்புறம் வந்து எடுத்துட்டு போ. சார் சார் சார், ப்ளீஸ் சார், சத்தியமா என்கிட்ட பணம் இல்ல சார். தெரியாம வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இந்த ஒரு தடவை நீங்க என்ன விட்டுட்டா இனிமே இந்த ஜென்மத்துக்கு நான் இந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு வர மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். என்னம்மா ரோதனையா இருக்கு? ஃபைன் கட்டலன்னா வண்டி உனக்கு கிடையாது. சாவி கொடு. சார் சார், ப்ளீஸ் சார், சாவி கேட்காதீங்க சார். குடுமா. குடுமாண்ணா. சார், எங்க அப்பா பெரிய ஆள் தெரியுமா? யாரு? யாரு உங்க அப்பா? அவரு வேண்டாம், அவர் பேரை சொல்லி இவர் என்னை விடவே வேண்டாம். சார், நாங்க இங்க ஒரு பெரிய கடை வச்சிருக்கோம் சார். என்னோட ஹஸ்பண்ட் அவரோட பிரதர்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து கடை வச்சிருக்காங்க. நல்ல பெரிய கடை சார், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே. குன்னக்குடியில எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கடை, பாண்டியன் ஸ்டோர்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸா? கடை வச்சிருந்தா லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டலாமா? நீ ஃபைன் கட்டுற மாதிரி தெரியல. வண்டி இங்க இருக்கட்டும், நீ கோர்ட்ல ஃபைனை கட்டிட்டு வந்து வண்டி எடுத்து. சார் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சரிங்க சார், நீங்க வண்டியை மட்டும் எடுத்துட்டு போயிடாதீங்க. நான் எப்படியாவது பணம் எடுத்துட்டு வந்து கட்டிடுறேன். ஆனா இப்ப சத்தியமா என்கிட்ட பணம் இல்ல. நான் என் வீட்டுக்கு போன் பண்ணி பணம் கொண்டு வர சொல்றேன் சார். சீக்கிரமா. ஓனர்ட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டோம், வந்துட்டு இருக்காரு சார். எடுறா. ஐயோ, இப்ப பார்த்து எடுக்காம இருக்கானே. மாமாவுக்கு அடிச்சு பாப்போமா? வேணாம், அட்வைஸா பண்ணி கொன்றுவாரு. வேற வழி இல்ல, அடிச்சு பாப்போம். என்ன இது, பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு 3 நம்பர் இருக்கு. இது மாமா நம்பர். அடிப்போம். ஹலோ மாமா. யாருங்க? மூர்த்தி மாமா இல்ல? அண்ணன் கடையில் இருக்கு. நீங்க? கதிரா? ஆமாங்க. நீங்க யாரு? இவர்கிட்ட சொல்லலாமா? சொல்லிடுவோம், வேற வழி இல்ல.
ஹலோ யாருங்க? நான் தான் மீனா. எந்த மீனா? எந்த மீனாவா? உங்க அண்ணனோட வைஃப்னு வீட்லயே ஒருத்தி சுத்திட்டு இருப்பாளே அந்த மீனா. ஐயோ, நீங்களா? சொல்லுங்க. நான் இங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். ஜீவாவுக்கு ஃபோன் பண்ண, அவன் எடுக்கல. அவன் எங்க போனா? பிரச்சனை என்னாச்சு முதல்ல அதை சொல்லுங்க. சரி அங்கே இருங்க, நான் வந்துடுறேன். நீங்க ஜீவா கிட்ட சொல்லி அவனை வர சொல்றீங்களா? அண்ணன் திருச்சி போயிருக்குங்க, வர வரைக்கும் அங்கேயே நிப்பியலா? ஐயோ, சரி சரி, நீங்களே வாங்க. நானே வரேன், இருங்க. இருங்க ஒரு நிமிஷம். வருவீங்க சரி, ஃபைன் கட்ட உங்ககிட்ட பணம் இருக்குல்ல? நீங்க வைங்க, நான் வரேன். ஃபைன் கட்டி தான் ஆகணும். பணத்தை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. சார் ப்ளீஸ் சார். வண்டியை கோர்ட்டில் போய் எடுத்துக்கிறீங்களா? சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் சார். இன்னும் 2 நாளில் எப்படியாச்சும் இன்சூரன்ஸ் கட்டிடுறேன் சார். அதெல்லாம் என்கிட்ட பேசாதம்மா. இவர்தாங்க என்கிட்ட லைசென்ஸ் இல்ல, ஹெல்மெட் இல்லன்னு என்னோட வண்டி சாவியை வேற வாங்கி வச்சுக்கிட்டாரு. சரி இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். அன்புண்ணே, வணக்கம்ண்ணே. என்னப்பா பண்ணுறது? ஃபைன் போட்டு தானே ஆகணும். அட பரவாயில்லண்ணே, தேங்க்ஸ். இந்தாப்பா. என்னங்க என்கிட்ட அந்த பேச்சு பேசினாரு, உங்ககிட்ட மட்டும் சாந்தமா பேசுறாரு. இனிமே ஹெல்மெட் போடாம இந்த ரோட்லலாம் வராதீங்க. எனக்கு ஒரு ஹெல்மெட் வாங்கி தர சொல்லி உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க. நீங்க ஊருக்குள்ள தான் சுத்துவீங்கன்னு அண்ணன் நினைச்சிருக்கோம். ஊருக்குள்ள சுத்தினா மண்டை உடையாதா? அது அவர் டயலாகுங்க, அவர் அப்படிதான் கேட்டாரு. சரி, தனியா போயிடுவீங்களா இல்ல நான் வரட்டுமா? வழி தெரியாமலோ வண்டி ஓட்ட தெரியாமலோ நான் இங்க நிக்கலங்க. பணம் இல்ல, பணம், அதனால தான் நிக்கிறேன். லைசன்ஸும் ஹெல்மெட்டும் எடுத்துட்டு வந்திருந்தா பணம் கட்டியிருக்க வேணாம்ல. சரி நான் போறேன். வீட்ல எல்லாம் ஒன்னும் சொல்லிக்காதீங்க. சரிங்க, சொல்லல. தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க தான், இதுக்காகலாம் அன்னைக்கு அப்பா வடிச்சிங்க பாருங்க, அதை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அந்த கோவம் கோவமாவே தான் இருக்கும். வரேன். கடவுளே, இப்ப போற கடையிலயாவது அவங்களுக்கு வீட்ல யாரையும் தெரியாம இருக்கணும். இந்த மோதிரத்தை எப்படியாவது வித்துறணும். ஏங்க நில்லுங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க? இன்னும் வீட்டுக்கு போலையா? உங்களை விட்டுட்டு போனேன்ல, நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேங்க. என்ன பிரச்சனை? நான் பாட்டுக்கு வண்டி கையில கிடைச்ச சந்தோஷத்துல மெயின் ரோடுக்கு போயிட்டேன். டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஐயோ, அப்புறம்? லைசென்ஸ் இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு சாவியை வாங்கிக்கிட்டாங்க. ஜீவாவுக்கு ஃபோன் பண்ண அவன் எடுக்கவே இல்ல. ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனதுக்கு பின்னாடி தான் சார் ஆறாமற ஃபோன் பண்றாரு. சரிங்க, அப்புறம் எப்படி சரியாச்சு? எல்லாம் உங்க ஆளால தான். எங்க ஆளாலையா? புரியலங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கதிருக்கு ஃபோன் பண்ணேன். உங்க ஆளு பட்டுன்னு வந்து ஃபைனை கட்டி வண்டியை மீட்டு கொடுத்துட்டாரு. ஓ, அவங்க வந்தாங்களா? ஆமா, அவங்க தான் வந்தாக. சரி,
அவங்க நம்பர்ல உங்ககிட்ட இருக்கா? இல்லங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தேன். நானும் மூர்த்தி மாமான்னு நினைச்சு அடிச்சா இவர் எடுத்துட்டாரு. கோவத்துல வரமாட்டேன்னு தான் சொல்லுவாரோன்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டாரு. பெரிய விஷயம் இல்ல? ம், ஆமா. வீட்ல சொல்ல வேணாம்னு அவர்கிட்ட சொல்லிருக்கேன். நீங்களும் சொல்லிடாதீங்க. ம். சரி, நீங்க ஏறுங்க. எங்க? வீட்டுக்கு தானே வரீங்க, நீங்களும் வண்டியில ஏறுங்க. இல்ல இல்ல, நீங்க போங்க, நான் நடந்து வரேன். அட, வேகமால ஓட்ட மாட்டேன், ஏறுங்க. வேணாங்க, நீங்க போங்க, நான் நடந்து போய்க்கிறேன். ஐயோ, ஏங்க, வீட்ல இருந்து வரும்போது 2 பேரும் சேர்ந்து தானே கிளம்பி வந்தோம். நான் மட்டும் போனேன், அவங்க என்ன கேட்க மாட்டாங்களா? ஏங்க என்ன இப்படி வில்லங்கத்துல மாட்டி விடுறீங்க? ஏறுங்க. இல்லங்க, நான் உங்க கூட வர மாட்டேங்க. சரிங்க, நான் ஓட்டுறது பயமா இருந்தா நீங்க ஓட்டுங்க, நான் உட்காந்துக்கிறேன். போயேண்டி, இவ வேற. அட, இந்தாங்க, வாங்க. ஏங்க இருங்க. இல்ல இல்ல, ஐயோ. நீங்க ஓட்டுங்க. பயமா இருக்குங்க, சொன்னா கேளுங்க. அட, ரொம்ப பண்ணாதீங்க, நீங்க ஓட்டுங்க. நீங்களும் தானே ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்க, அப்புறம் என்ன? ஓட்டுவீங்கல்ல? உட்காருங்க. அப்பா, இல்லங்க, இப்பதானே நீங்க கத்துக்கிட்டீங்க, அதான் வண்டி ஓட்டுவீங்களான்னு கேட்டேன். முல்ல எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஏமா நீ தான் ஜீவா பொண்டாட்டியா? ம், ஆமாங்க. நல்லா இருக்கியா? ம். யார் இது? இவங்க நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, ஆமா. அவங்க மருமகள்ங்க. அப்படியா? ம். இன்னைக்கு தான் நான் பார்க்கறேன். ஏம்மா, நீ தான் இந்த பணக்கார வீட்டு பொண்ணா? இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லம்மா. வீட்டை விட்டு வெளியே வந்தா தானே தெரியும். அத சொல்லுங்கக்கா. சரிம்மா, வரோம்மா. வரோம். ஏங்க, ஊர்ல எல்லாருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஒரு கடைக்கு போக முடியல, பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டு பொண்ணான்னு உயிர் எடுக்கிறாங்க. ஒன்னும் பண்ண முடியாது போல. இவங்களுக்குலாம் தெரிஞ்சு எதுக்கு? போலீஸ் கிட்ட மாட்டினப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் மருமகன் சொல்றேன், போமா அந்த பக்கம் சொல்லிட்டாரு. தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தெரிஞ்சு என்னங்க பிரயோஜனம்? ஓ, அப்படியா? ம். ம், சுத்தம். சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணவா? ஆ, சரி. ஏங்க, ஓட்டுவீங்கல்ல? ஏங்க புடிங்க, நீங்களே ஓட்டுங்க. இல்ல இல்ல இல்ல, உட்காருங்க. இல்ல, விழுந்துருவீங்களோன்னு தான் சொன்னேன். உட்காருங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பிய. போலாங்களா? ம். அண்ணி, ம்? அன்னைக்கு ஒரு விளக்கு கோலம் போட்டீங்கல்ல, அத்தை, ஆமா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது போடுங்க, நல்லா இருக்கும். சரி, அது நாளைக்கு போட்டுடுறேன். ஆ? சூடு பரவாயில்லையா பாருங்க, இல்ல ஆத்தி கொடுக்கவா? சரியா இருக்குமா? சரி. ஏய், ஏன்டி இடிச்சுக்கிட்டு இருக்க? தள்ளி உட்காருறீ. முடியாது, போ. ஏமா, இவ்ளோ இடம் இருக்குல்ல, ஏன் அவனை போய் இடிச்சிட்டு உட்கார்ற? தானா? மாமா, என்ன எல்லாரும் தூங்காம உட்காந்துருக்கீங்க? தூங்கணும் மாமா, அப்படியே சும்மா பேசிட்டே உட்காந்துட்டோம். அம்மா, என்னம்மா நீங்களும் தூங்காம உங்க கூட உட்காந்து கதை அடிச்சுக்கிறீங்களே? இந்த நேரத்துல தான் எல்லாரையும் சேர்ந்து உட்காந்து பார்க்க முடியும்பா. நான் தான் பகல் ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கேனே. மாமா, 11 புள்ளி கோலம் நல்லா இருக்கா? காலையில போடுறதுக்கா? காலையில அவனுக்கு விளக்கு கோலம் வேணுமா, அதை போடலான்னு இருக்கேன். நல்லா இருக்கு தானே. இது என்ன படிக்கிறானா இல்ல படிக்கிற மாதிரி நடிக்கிறானா தானே? மாமா, சும்மா அப்படி சொல்லாதீங்க. 1.5 மணி நேரமா படிச்சிட்டு இருக்கான். அப்படியா? ஆனா என்ன, 1.5 மணி நேரமா ஒரே பக்கத்தை தான் படிச்சிட்டு இருக்கான். அதான் நான் பார்த்தேன், திட்டு போல. முல்ல, என்ன நின்றுட்டே இருக்கிய? உட்காருப்பா. ஆ, சரிங்க மாமா. மாமா, இன்னைக்கு மீனாவும் முல்லையும் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரே ரவுண்டு தான். அப்படியா? ஆமா, செம்ம ஜாலியா இருந்துச்சு. எது ஜாலியா இருந்தது? ஃபைன் கட்டினதா? ஃபைனா? யார் கட்டினது? இல்ல இல்ல, இவன் ஏதோ சும்மா சொல்றான். சிவா, சும்மா இருக்க மாட்டேன். சும்மாலாம் சொல்லல.
புது வண்டின்னு மேடம் மெயின் ரோடு போயிருக்காங்க. ஹெல்மெட் எங்க லைசன்ஸ் எங்கன்னு கேட்டு போலீஸ் நிப்பாட்டிட்டாங்க. ஏய் வாய் வச்சுட்டு சும்மா இரு. முடியாதுரி. ஐயோ அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. நான் பைக்கில் திருச்சி போயிட்டு இருந்ததுனால எடுக்க முடியல. அப்புறம் கதிர் தான் போய் ஃபைனை கட்டி கூப்பிட்டு வந்திருக்கேன். கதிரு எவ்வளவு ஃபைன் கட்டின? அது அதிகம் இல்லை நீ, சும்மா கம்மி தான். எதுக்கு தானே மெயின் ரோடுக்கெல்லாம் போனேன்? ஹெல்மெட் வீட்ல இல்ல. அது ஒன்றும் ஏன் தப்பு இல்லையே, இருந்தா போட்டிருப்பேன்ல. ஏலே வண்டி வாங்கிட்டேன், கூடிய ஒரு ஹெல்மெட் வாங்கி போகணும்னு நான் தான் மறந்துட்டேன். நீங்களாவது வாங்கி போட வேணாமடா? ஹெல்மெட் வாங்கினாலும் இனிமே மெயின் ரோட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். சரி இனிமே போலங்க. ஏப்பா நீங்க 2 பேரும் தானே கடை வீதி பக்கம் போனீங்க? ஏதாவது பொருள்கள் வாங்க போனீங்களா என்ன? இல்லையே. அப்புறம் முல்ல மாமா உன்னைய கடை வீதி பக்கம் பார்த்ததா முத்தியானே சொல்லிக்கிருந்தாரு. ஆமாமா, வண்டியில இவங்க பாதியிலேயே இறங்கிட்டாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது தான் கூப்பிட்டு வந்தேன். ஏப்பா முல்ல கடை வீதி பக்கம் தான் முக்கியமான வேலையா? இல்ல மாமா, நான் 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 சும்மா தான் போனேன். அதுவும் இல்லாமல் அவனை அடகு கடைகிட்ட பார்த்து வேற முத்தியானே சொல்லிக்கிருந்தாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. மாமா நான் எதுக்கு அடகு கடை பக்கம்லாம் போறேன்? மீனா வண்டிய வேகமா ஓட்டுனாங்க, அதான் நான் இறங்கி நடந்து போனேன். இல்ல மீனா? சுத்தம் வண்டியை வேகமா வேற ஓட்டிட்டு ஃபைன் கட்டிட்டு இப்ப ஹெல்மெட் வேணும்னு கேக்குறா பாருங்க. உள்ள வாடா, உனக்கு இருக்கு. பாருங்கப்பா, நீங்க கடை பக்கமெல்லாம் போனீங்கடா, நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க அங்க இருக்கேன்னு எங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க. தெரிஞ்சது மாமா, ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. இனிமே தேவையில்லாம வண்டியை தொடுங்க, அப்புறம் 2 பேருக்கும் இருக்கு. போயிட்டு வாங்கன்னு வண்டியை கொடுத்து விட்டா ஒருத்தி கடை வீதிக்கு சும்மா போனேன்னு சொல்றா, இன்னொருத்தி ஃபைனை கட்டிட்டு வந்து நிக்கிறா. டேய் ஒழுங்கா பேச்ச மாத்தி விடுறாலும் கொன்றுவோம் உன்னை. முடியாது போடி. அண்ணி, உங்க புது ரூம் எப்படி இருக்கு? ஐயோ அசத்தெல்லாம் இருந்துச்சு. டேய் உன்னை கேட்டாங்களா? நான் தான் மதியானம் அங்கே படுத்திருந்தேன். ஏண்டா அது அண்ணனுக்கும் அண்ணிக்கும் கட்டினது, நீ ஏன் படுத்து தூங்குன? இருக்கட்டும்டா. நான் தூங்குனா என்ன? ஏலே நீ இங்கே நான் படுத்து தூங்குடா, அவங்க 2 பேரும் அங்கே தூங்கட்டும். பாருங்க நீ. அட விடுங்கடா, இருக்கட்டும்டா. ஆமா நீ எங்க ரூம்ல இருந்த உங்க 2 பேரோட போட்டோ எங்க நீ? என்னடா ஜீவா, அந்த போட்டோ ஓரம்ல மாட்டி இருந்துச்சு. அங்கன இல்லையே. அன்னிதான் அந்த போட்டோவை கழட்டி ஹாலில் மாட்ட போறதா மீனா சொன்னா. ஹால்லையும் இல்ல, அதுக்கு ரூம்ல மாட்டலாம்ல. மாட்டலாம் விடு. எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நீ இப்பயே மாட்டிடலாம். காலையில தரேன்டா. காலையில கிளம்புற அவசரத்துல எனக்கு ஞாபகம் வராத, நீ இப்ப கொடுங்க. டேய் அவங்க தான் காலையில கொடுக்கறேன்னு சொல்றாங்கல்ல, விடேன்டா. அது இப்ப அடிச்சா ஆணி அடிக்கிற சத்தம்லாம் கேட்கும்ல. ஏலே சுத்தியல் சத்தம் வராம ஒரு ரூமே கட்டி முடிச்சாச்சு, அப்புறம் என்னடா? அண்ணி போட்டோ எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அதை மாட்டி விட்டுலாம். அது வந்து அது ஏய் என்னடி இப்படி யோசிக்கிறவ? அவன் போட்டோ எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல வேண்டியதானே, அதை சொல்றதுக்கு இப்படி யோசிக்கிற? இல்ல மாமா, அதான் இல்லையே.
அது இருந்தா தானே சொல்லுவாங்க. டேய் ஏன் நீ எப்படியும் அண்ணனுக்கு தெரியாமலா போகுது, ஏன் மறைக்கிறிய? ஏய் ஜீவாண்ண, அந்த போட்டோ கழட்டும் போது கீழே விழுந்து உடஞ்சு போச்சுண்ணே. உடஞ்சு போச்சா?